நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழ் ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில் மிக முக்கியமாக ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். அந்த கருத்து ஆழம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பொறுப்பு கொடுப்பதற்கான சட்ட முன்வரைவு இப்போ லா டிபார்ட்மெண்ட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தங்க தேர்தலில் நிற்க முடியாது, உனக்கு காது கேட்க முடியாது அதனால் நிற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த கருத்தை எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது சேகர் பாபு சார் நம்ம கூட உட்கார்ந்து அது என்ன கண்டென்ட்டு, அது என்ன இஷ்யூ அதில் அப்படின்னு விலாவாரியாக பேசி, அப்போ அந்த 2019 எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பேசினாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு 2 விஷயம். ஒன்று, நம்மளால் போட்டியே போட முடியாதுங்கிறதுக்கான டிஸ்குவாலிஃபைங் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகள் பொறுப்புக்கு வரக்கூடிய விஷயத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநா உரிமை உடன்படிக்கை சரத்து 29 என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தமிழக முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சமூகத்தால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி மட்டும் இல்லை, இது அடுத்த ஜெனரேஷன்ல உடலால் மனதால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் சேர்ந்தால்தான் அந்த சமூக நீதி 360 பாகை வருகிறது. 360 டிகிரி அப்பதான் அது ஏற்படும். அதை இந்தியாவில் சாதித்து காட்டி இருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா சமூக நீதியை இந்தியாவில் நம்மள அளவுக்கு பேசுறதுக்கு வேற யார் இப்ப மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா we are all waiting to see. எனக்கு ஆந்திரா தெலுங்கானாலேருந்து ஒரு மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அந்த ஆக்ட் எப்படி வரப்போகுதுன்னு, அதை பார்த்துட்டு தெலுங்கானாவில் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே மற்ற உங்களுக்கு அது பொலிட்டிக்கல் ஜார்கண்டா இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. மாற்றுத்திறனாளிகள் நினைத்தால் அவர்கள் ஒரு பகுதி ஊனமானால் இன்னொரு பகுதி அதை செய்யக்கூடிய ஆற்றலை பெறும். நேற்று பேப்பரில் பார்ப்போம் என்று சொன்னால் 1 அடி உயரம் இருக்க ஒருவர் BA படித்து முடித்திருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போவதை கேவலமாக, காலேஜுக்கு போவதை கேவலமாக நினைக்கவில்லை. இங்கே நம்முடைய திமுக அவர்கள் இங்கே பேராசிரியராக இருக்கிறார்கள். ஊனமாக இருப்பதை அதை மறந்து நாம் மாற்றுத்திறனாளி என்று நினைத்து நாம் முன்னேறுகிற பாதையில் போகிற நேரத்தில் இந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி, மனிதநேயமிக்கமுள்ள நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள், உங்களுடைய சகோதரராக இருக்கிறார்கள், உங்களுக்கு வேண்டிய பணியை அவர் செய்வார்கள்.